விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை விருந்தினர் இல்லத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் கட்சி பிரமுகர்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், விருதுநகர் வந்துள்ள ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அங்குள்ள பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வருவதா தகவல் வந்திருக்கு. என்னென்ன மாதிரியான மனுக்கள்லாம் பெறப்பட்டு இருக்கு, அதன் மீதான நடவடிக்கைகளுக்கு என்ன மாதிரி உத்தரவிடுற நிகழ்வெல்லாம் ஏதேனும் இருக்கிறதா? வணக்கம் தேவேந்திரன். விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை விருந்தினர் இல்லத்தில் பொதுமக்கள், விவசாயிகள், தன்னார்வ அமைப்பு மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்களிடம் அவர் மனுக்களை பெற்று வருகிறார். 150 பேர் ஆளுநரிடம் மனுக்களை கொடுப்பதற்காக தற்பொழுது தயார் நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். பதிவு செய்து ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மனுக்களை பெற்று வருகிறார். தற்போதைய நிலவரப்படி முக்கியமாக இந்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பட்டாசு உற்பத்தி, அதாவது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தற்பொழுது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற இந்த சூழலில் இதன் காரணமாக பட்டாசு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் சிவகாசியினுடைய பட்டாசு உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள், அதாவது மாநில தலைவர் ஆசைத்தம்பி மற்றும் மாரியப்பன் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் அமைச்சரிடமிருந்து இது குறித்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வற்புறுத்தியதாகவும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதன் காரணமாக அமைச்சகத்தில், அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் இது குறித்து நான் பேச இருப்பதாக ஆளுநர் தெரிவித்ததாக கூறியிருந்தார்கள். இது மட்டுமின்றி பல்வேறு தரப்பினம் விவசாயம் மேம்படுவதற்காக விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தன்னார்வலர்கள் பலர் விருதுநகர் மாவட்டத்தில் அதாவது சுகாதாரம் என்பது குறைந்த அளவே காணப்படுகிறது, துப்புரவு பணியாளர்கள் மிக குறைவாக இருப்பதாகவும், எனவே அந்த பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று பலர் மனுக்கள் அளித்தனர். விவசாயிகள் கூட, பல்வேறு விவசாயிகளும் தற்பொழுது மனு அளிப்பதற்காக இங்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். ஒரு சில மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக பல்வேறு மனுக்களை தமிழக ஆளுநரிடம் பல்வேறு தரப்பினரிடம் மனுக்கள் வருகிறது. தேவேந்திரன். சுடலைக்குமார், துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் உடன் இருக்காங்களா? அந்த மனுக்களின் மீதான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? தேவேந்திரன், சரியாக 12 மணிக்கு பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்கும் அந்த நிகழ்ச்சியானது துவங்கி உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்த பொதுப்பணித்துறை அரசு விருந்தினர் மாளிகையில் மாவட்ட ஆட்சியர், அதாவது தமிழக ஆளுநருடைய செயலர் ராஜகோபால் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவஞானம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜராஜன் மற்றும் துறை சார்ந்த இந்த விருதுநகர் மாவட்டத்தில் துறை சார்ந்த அதிகாரிகளும் ஒவ்வொருவராக வருகை தந்திருக்கிறார்கள். 1:30 மணிக்கு இந்த பொதுமக்களிடம் மனு வாங்கும் இந்த நிகழ்ச்சியானது நிறைவு பெற்ற பின்னராக தொடர்ச்சியாக அனைத்து அரசு துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் ஒன்றாக நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டத்தில் அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறித்து அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஸ்வச் பாரத் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 2 இடங்களில் 2 கிராமத்திற்கு சென்று அங்கு அவர்கள் ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் தூய்மை பணியில் ஈடுபடுவதற்காக அந்த பணியிலும் 2 இடங்கள் நடைபெற இருக்கிறது. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சி, மேலும் மதுரையில் இன்று மாலை ஒரு கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றிலும் ஆளுநர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆளுநரிடம் மனு கொடுத்து விவசாய ஒருவன் நம்முடன் கேட்கலாம். வணக்கம், என்ன மாதிரியான மனுக்களை நீங்க கொடுத்திருக்கீங்க? ஆளுநர் அதற்கு என்ன மாதிரியான பதில் கூறுகிறாங்க? எங்க மாவட்டத்தில் சுமார் 20 வருஷமாக தரணி சர்க்கரை ஆலம் கரும்புக்கு உண்டான கிரயத்தை கொடுக்கல. அது சம்பந்தமாக சென்ற மாதத்தில் கலெக்டர் உத்தரவு கூட்டம் எடுத்து வழிபண்றேன்னு சொன்னாங்க. அதற்காக கவர்னரே வர்றாரு நம்ம மாவட்டத்துக்கு, அவரே சந்திச்சிருவோம், விவசாயிகள் குறை தீர்க்குன்னு சொல்லி வந்தோம். 9 மணிக்கு வந்தோம், 11:30க்கு சந்திச்சோம், உள்ள மனு கொடுத்தோம். மனுவே கவர்னருக்கு தமிழும் தெரியல, பாவம், எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல, ஹிந்தியும் தெரியல. அது மனுவை வாங்கி அப்படியே கீழே போட்டார். கலெக்டர் கொடுத்தாரு, கலெக்டர் கீழே போட்டார். அப்படி விவசாய கோரிக்கை கவர்னருடைய திட்டம் நிறைவேறாப்புல இல்லையே. இது உரிய கண் துடைப்பு, இது அரசியல் நோக்கத்துக்காக ஏற்பட்ட நோக்கமாக தெரியுது. விவசாயிகள் கூறியதை கேட்டிருப்பீங்க. இது போன்று பல்வேறு தரப்பினரும் தமிழக ஆளுநரிடம் தங்களுடைய இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளையும் அடிப்படை வசதிகளும் சீர்படுத்த செய்ய கோரி மனுக்களானது கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக 150 பேர் தொடர்ச்சியாக தமிழக ஆளுநரிடம் மனுக்களை கொடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்து மாவட்ட அரசு அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தேவேந்திரன்.